சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாருடா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், ஒரு எம்ஜிஆர் பாடல் வந்து இப்படி தொடங்கும். அதோட இடையில வந்து ஒரு லைன் இப்படி வரும். என்ன அப்படின்னா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா அப்படின்னு சொல்லி அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து இப்படி எழுதியிருப்பாப்புல. இந்த லைன் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு அதாவது வேற விதமான ஒரு எண்ணோட்டம் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தனியுடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா அப்படிங்கிறது தான் அவருடைய ஆரம்ப கட்ட எழுத்தாக இருந்துச்சு. பட் அதை தணிக்கை குழு வந்து புரட்சி அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப டேமேஜாக இருக்குது, இது வந்து இந்த இதுக்கு சரி இருக்காது அப்படின்னு சொல்லி தணிக்கை குழுவும் தயாரிப்பாளர்களும் அந்த வார்த்தையை வந்து நீக்கி இதுக்கு வேற ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தொண்டு அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்து அதை சேர்ப்பாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே தான் வந்து புரட்சிக்கும் தொண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. புரட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்னை அழிச்சு ஒரு தீமையை ஒழிச்சு கட்டுறது தான் புரட்சி அப்படிங்கிறது. அதாவது தன்னை முழுமையாக அதுக்கு அர்ப்பணிச்சு அந்த அந்த எதிர்த்திருக்கக்கூடிய அந்த கொடூரத்தை இல்லைன்னா காட்டுமிராண்டித்தனத்தை அடக்குமுறையை ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலையை வந்து பார்க்கறது தான் புரட்சி அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான விஷயம். பட் தொண்டு அப்படிங்கிறது அதுக்கு நிகரான ஒரு சொல்லா அப்படின்னு பார்த்தோம்னா, தொண்டு வந்து குறைவான சொல் இல்லை அப்படின்னாலுமே, தொண்டு அப்படிங்கிறதோடைய அர்த்தம் அப்படிங்கிறது இதை விட கொஞ்சம் லைட்டாக டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா, தொண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், உங்களுக்கு நான் வந்து சில விஷயங்களில் வந்து உதவுறேன். இன்னும் சொல்லப்போனால் உதவி செய்கிறது, தன்னை வருத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதா ஏறக்குறைய தொண்டு அப்படிங்கிறதுக்கான இடமே. பட் ஆனால் புரட்சி அப்படிங்கிறதுக்கான இடம் வந்து நம்ம கவனிச்சு பார்த்தா அப்படி கிடையாது. தன்னை அழிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய காட்டுமிராண்டித்தனத்தை அடித்து உடைக்கிறதுக்கு பேர் தான் புரட்சி அப்படிங்கிறது. இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வார்த்தை அர்த்தங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னா கூட, ரெண்டும் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த சமூக மாண்பை சிதைக்கக்கூடிய காட்டுமிராண்டித்தனத்தை எதிர்க்கிறது தான். பட் ஆனால் புரட்சி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக அதை எதிர்த்தது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் சொல்ல போனால், புரட்சி அப்படிங்கிறதுக்கு சாவை கண்டு அஞ்சக்கூடாது அப்படிங்கிறது தான் புரட்சியோடைய அர்த்தமே. அதாவது புரட்சியில் வந்து சாவுவதற்கு முந்தக்கூடாது, அதே நேரம் சாவுறதுக்கு அஞ்சவும் கூடாது அப்படிங்கிறது தான் விஷயமே. பட் ஆனால் இது வந்து தொண்டு அப்படிங்கிற அந்த பழக்க வழக்கத்தில், தொண்டு அப்படிங்கிற வார்த்தை கூறுகளில் இது கிடையாது. ஏன்னா புரட்சியாளர்கள் வந்து சாவறதுக்கு அஞ்ச மாட்டாங்க, பயப்படவும் மாட்டாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பகத்சிங் முதற்கொண்டு அதே மாதிரியான ஒரு நபர் தான். தேங்க்யூ ஸோ மச்.